அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்ததோட இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. இதோட முடிஞ்சிடும் மெஷர்மெண்ட். இயற்பியல் அளவுகள் என்னது? இயற்கையில் இருக்கிறது தான். இயற்கையில் உள்ள பொருளை தான் என்ன பண்ண போகிறோம்? பொருளையோ ஆற்றலையோ அளக்க போகிறோம். 2 தானே இருக்குது இயற்கையில். 2 தான் இருக்குது. ஒன்று பொருள், இன்னொன்று ஆற்றல். அது 2 அளக்கிறது. அதுக்கான யூனிட்டு. உலகம் ஃபுல்லாக ஒரே யூனிட். அதுக்கு பேர் என்னம்மா? உலகம் ஃபுல்லாக ஒரே யூனிட். அதுக்கு பேர் என்ன? எஸ்ஐ யூனிட்டு. சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். அதில் அடிப்படை அலகு எத்தனை இருக்குது? வழி அலகுகள் 20க்கு மேலே இருக்குது. சரியா? சரி. நேற்று 2 பார்த்தோம். என்னது? தலக்கோணம், திண்மக்கோணமா? அது 2 இதில் வரும். அடிப்படை அலகா வழி அலகா? வழி அலகு. போட்டிருக்கா சொன்னது. வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள். நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, பொருளின் அளவு, அப்புறம் ஒளிச்செறிவு எல்லாம் வந்துருச்சா? நீளம், நிறை, காலம், வெப்பநிலை 4. மின்னோட்டம், பொருளோட அளவு. பொருளோட அளவு என்னது? மோல். வெரி குட். அப்புறம் ஒளிச்செறிவு கேண்டிலா. அடுத்து வழி அலகு. இந்த அடிப்படை அளவை ஒன்றும் அதோட அதையே அல்லது இன்னொன்னோட பெருக்கணும் அல்லது டிவைட் பண்ணணும். சரியா? அதுக்கு பேர் என்னது? வழி அலகு. நிறையா இருக்குது. பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி, இதெல்லாம் எக்ஸாம்பிள். இயற்பியல் அளவுக்கு எண் மதிப்பு இருக்கணும், அலகு இருக்கணும். ஆமாவா? அதுக்கு எண் மதிப்பு. அரிசி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. எதில் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க? 1 கிலோ 2 கிலோன்னு சொல்கிறாங்கல்ல. 1 கிலோகிராம் 2 கிலோகிராம். கிலோன்னு சொல்லக்கூடாது, தப்பு. 1 கிலோகிராம் 2 கிலோகிராம்னு சொல்கிறாங்கல்ல. சரி. 1ங்கிறது எண் மதிப்பு, கிலோகிராம்ங்கிறது அலகு. அலகு யூனிட். அலகு யூனிட். யூனிட்னா என்ன? இப்போ கிலோகிராம்னு சொல்கிறோம்ல, அதான் யூனிட். தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான ஸ்டாண்டர்டு. எல்லோரும் ஒரே 1 கிலோகிராம்னாக்கா உலகம் ஃபுல்லாக ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கா? அதான் படித்தரமான அளவு. அதான் வந்து என்னது? அலகு. 1 கிலோகிராம். அமெரிக்காவில் 1 கிலோகிராம்னாலும் நிறை அவ்வளோதான். இங்கேனாலும் அதே அளவு தான் இருக்கும். பத்து அடி அப்படின்னா அர்த்தம்? 1 அடி. அது மாதிரி 1 அடின்னு எவ்வளோ? அது மாதிரி 10 மடங்கு. அதான் 10 அடி. கரெக்டா? மல்டிபிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இதில் எது இங்கிலாந்து அலகு? அலகு எஃபிஎஸ். ஃபீட்டு, பவுண்டு, செகண்டு. மற்ற 2ம் மெட்ரிக். மீட்ரு, கிலோமீட்ரு, சென்டிமீட்ரு, மீட்ரு, கிலோகிராம், கிராமு, வினாடி, வினாடி. ஓகேவா? ரைட். நேற்று புக்லேயும் 1960 தானே பார்த்தோம். பாரிஸில் எத்தனாவது மாநாடு? 11வது மாநாட்டில் ஏற்றுக்கிறாங்க எஸ்ஐ அலகு. எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் எல்லா நாடும் கலந்துக்கிறாங்க. அதில் எஸ்ஐ அலகு. எதுக்காக எஸ்ஐ அலகு முறையை கொண்டு வந்தாங்க? எல்பிஜி பாலிசி. எல்லா பொருளும் எல்லா நாட்டுக்கு போகணும். அதுக்கு தான். அது எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். அடிப்படை அலகுன்னு பேர் அடிமான அலகு. பேஸ் யூனிட் இங்கிலீஷில். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸு அல்லது பேஸ் யூனிட். மொத்தம் 7. சரியா? ரைட். இது 4. சிடி, மோலு, ஆம்பியரு, கெல்வினு, செகண்டு, கிலோகிராம், மீட்டர். 7 அடிப்படை. இவங்க இந்த 7 பேரை வகுத்தோ மல்டிப்ளை பண்ணியோ தான் மற்ற 20க்கு மேற்பட்ட வழி அலகுகள் உருவாக்குறாங்க. அடிப்படை அலகு. நீளத்தின் எஸ்ஐ அலகு என்னது? மீட்டர். ஓகேவா? அதை வேறு மாதிரி சொல்கிறானுங்க பாருங்க. இது வந்துட்டு
30 கோடி மீட்ரு. அதாவது லைட்டு ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுன்னு பார்த்தோம், 3 லட்சம் கிலோமீட்டர். மீட்டராக கன்வெர்ட் பண்ணும் பொழுது கிலோமீட்ரு 3 சைவரை கட் பண்ணணும், 3 சைவரை சேர்த்தணும். லட்சமா 3 லட்சமா 10 லட்சம், கோடி 10 கோடி, 30 கோடி மீட்டர். ஒரு செகண்டில் ஒளி 30 கோடி மீட்டர் ட்ராவல் ஆகும். 3 லட்சம் 10 லட்சம், கோடி 10 கோடி, 30 கோடி கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும். கிலோமீட்டரில் சொல்லும் பொழுது 3 லட்சம் கிலோமீட்டர். ஓகேவா? ரைட், அதை தான் போட்டிருக்காங்க. ஒளியானது ஒரு வினாடியில், இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் என்ன சொல்லியிருக்கான், 30 கோடின்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 30 கோடின்னு சொல்லியிருக்கான். 30 கோடியில் ஒரு பங்கு பின்னம் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, அந்த 10 வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கூட நீங்கள் போட்டுட்ருக்கேன். பின்னத்தெல்லாம் மெட்டீரியலில் இருக்கும். அதில் மெட்டீரியல் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. இன்னும் யார் யாரெல்லாம் மெட்டீரியல் வாங்கலை? நீங்கள் வாங்கலையா? நீங்கள் 2 விஷ்ணு வாங்கிட்டீங்களா? வாங்கலையா? இது வரைக்கும் வாங்கவே இல்லையா? தமிழில் தான் இருக்கும். ஆனால் ஆதவன் தமிழ் மீடியம் தான் இருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணால் வெயிட் பண்ணுங்கள். எத்தனை பேர்? 1 தமிழ் மீடியம். ஓகேவா? மேக்ஸ் மட்டும் ஞாபகப்படுத்துங்க. 1 2 3 4 5 தமிழ் மீடியம். ஓகேவா? எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் வெயிட் பண்ணுங்கள். நீங்களே வெயிட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியம் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் சாஃப்ட் காப்பி வேணால் தரேன், சால்வ் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்தது இதெல்லாம் வந்து வழியலகுகள். எத்தனை இருக்குது? இங்கேயே 10 கொடுத்துட்டான். பரப்பு பார்த்துட்டோமா நம்ம முன்னாடியே? ஏரியா முன்னாடி போனதுலேயே பார்த்துட்டோம். மீட்டர் ஸ்கொயர், பருமன், 3 டைமென்ஷன். கரெக்டா? இதையே சுருக்கி சொல்லலாம். அடிப்பக்கம் இன்ட்டு உயரம்னு சொல்லலாம். கரெக்டா? அடிப்பக்கம்னா இது தர, நீளம் இன்ட்டு அகலம் அப்படியும் போட்டுடலாம். ரைட். 3 டைமென்ஷன். அடர்த்தி நிறை டிவைடட் பை பருமன். இவ்வளோ இடத்துல எவ்வளோ மாலிகுல் இருக்குது, அதான்ப்பா என்னது அடர்த்தி. அடர்த்தி எதுக்கு தேவைப்படுது? அடர்த்தியை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? மிதத்தல். மிதத்தலுக்கு அடர்த்தி முக்கியமானது. அடுத்து திசை வேகம். திசை வேகம் வேகம் வேறு, திசை வேகம் வேறு. பார்ப்போம், பின்னாடி வரும் பார்ப்போம். வேகம் ஒரு இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம், அதான் திசை வேகம். இடப்பெயர்ச்சின்னா என்ன சார்? இங்கிலீஷில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன சார்? ரெண்டு விஷயம் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது. 2 வார்த்தைக்கு அர்த்தம் வேறு. தொலைவு. இங்கிலீஷில் டிஸ்டன்ஸ். ரெண்டுமே நீளம்தான், ஆனால் வேறு டைமென்ஷன். ரெண்டுமே நீளம்தான், 2 வேறு டைமென்ஷன். இப்போ நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறேன், ஏன்ற பாயிண்ட்லேருந்து கிளம்புறேன். போய் சேர்ந்துட்டேன். சந்து பொந்தெல்லாம் சுற்றி போயிட்டேன். நேராக போக முடியாது. அப்போ நான் போனது எவ்வளோ தூரம்? வண்டியில் பைக்கில் இருக்கா, ஓடோமீட்டர் இருக்குல்ல, அதில் காட்டும் 5 கிலோமீட்ரு அப்படின்னு காட்டுது. கடந்த தொலைவு 5 கிலோமீட்ரு. அதே வேலை தான், அதே செயல் தான் செஞ்சுருக்கீங்க. இடப்பெயர்ச்சினா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் ஆனீங்கல்ல, இந்த பாயிண்ட்டுக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது நேர்கோடு ஒன்று போகணும். இதுதான் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும். அது எவ்வளோ தூரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் இடப்பெயர்ச்சி. 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? 2 செயலும் ஒன்று தான். கிளம்புனீங்க, அங்கே போய் நின்றுட்டீங்க.
பட் நீங்கள் எவ்வளோ தொலைவு கடந்திருக்கீங்கன்னா ஓடோமீட்ரு பாருங்கள் எவ்வளோ போயிருக்கும், அது கடந்த தொலைவு. சரியா? இடப்பெயர்ச்சின்னு கேட்டாங்கனாக்கா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் போன பக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எண்டு பாயிண்ட்டுக்கு ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ், அங்கே நேராக ஒரு கோடு போடணும். அது எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தாக்கா அதானது இடப்பெயர்ச்சி. இது 1.5 கிலோமீட்டர். ஃபிசிக்ஸில் இடப்பெயர்ச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க, இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது திசை வேகம். இடப்பெயர்ச்சியோட அடுத்த டைமென்ஷன் தான் திசை வேகம். இங்கிலீஷில் வெலாசிட்டி. இதுக்கு பேர் ஸ்பீடு, வேகம், ஸ்பீடு. ஓகேவா? வேகத்துக்கு ஃபார்முலா தெரியும்ல, டோட்டலாக எவ்வளோ தூரம் கடந்திருக்க, கடந்த தொலைவு. டிவைடட் பை டைம் டேக்கன், காலம், எடுத்துக்கொண்ட காலம். அதே திசை வேகம். இடப்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். புரியுதா? சரி, இவர் இந்த தூரத்தை கடக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கடந்த வேகம் எவ்வளோ வேகத்தில் போயிருக்கீங்க? 5 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிருக்கீங்க. ஒரு ஹவர் தானே, அது அப்படியே தான், அப்படியே போட்டுற வேண்டியதான். பட் திசை வேகம் எவ்வளோ தெரியுமா? 1.5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஹவரில் சொல்லக்கூடாது, மீட்டர் பர் செகண்டில் தான் சொல்லணும். சரியா? அதானே எஸ்ஐ யூனிட்டு, மீட்டர். 1.5 கிலோமீட்டர் பர் ஹவர். புரிஞ்சிச்சா? செயல் ஒன்று தான், பட் வேகன்னு கேட்டாக்கா அது வேறு. திசை வேகம்னு கேட்டால் என்ன பண்ணணும்? அது இல்லாமல் நீங்கள் திசை வேகத்தை வந்து எந்த திசையில் நிற்கிறேன்னு சொல்லணும். புரியுதா? இங்கேருந்து கிளம்புனா எங்கே? இங்கேருந்து கிளம்புனா கிழக்கு நோக்கி 1.5 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறான் அப்படின்னு சொல்லணும். திசை வேகத்தை கட்டாயம் திசை சொல்லணும். எந்த டேரெக்ஷன், திசைன்னு சொல்லணும், டேரெக்ஷன். திசை டேரெக்ஷன் ஒன்று தானா? ரைட், சொல்லணும். ஓகேவா? அதான் திசை வேகம் தமிழில், திசை வேகம். இங்கிலீஷில் வெலாசிட்டி. இதுக்கு எந்த திசைன்னு சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து கிளம்புறீங்களா, ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப இங்கே வந்து சேர்ந்துட்டான். ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? அதுதான். எண்டு பாயிண்ட்டு அதே தான். சரியா? இடப்பெயர்ச்சி எவ்வளவு அப்போ? 0. இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 0. தொலைவு, கடந்த தொலைவு எவ்வளோ சார்? இந்த பக்கம் 5 கிலோமீட்ரு, இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்ரு, 10 கிலோமீட்ரு. ஓகேவா? இடப்பெயர்ச்சி தான் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இதோட இது இடப்பெயர்ச்சினா என்னது? தூரம். தூரத்தோட எஸ்ஐ அலகு என்ன? மீட்ரு. காலம், எடுத்துக்கொண்ட காலம். காலத்தோட எஸ்ஐ அலகு என்ன? செகண்டு. மீட்டர் பெர் செகண்ட். இதான் யூனிட், அலகு. அலகுனா இங்கிலீஷில் என்ன? யூனிட். அடுத்து உந்தம். இந்த திசை வேகம் இருக்கு இல்லையா, அதில் அடுத்த டைமென்ஷன் தான் உந்தம். அப்படி சொல்லலாமா? சரி, அதிலேருந்து வர்றது இன்னொன்று உந்தம். உந்தம் மொமெண்டம் நினைக்கிறேன். மொமெண்டம். உந்தம்னா மொமெண்டம் தனியாக வருது, இது திரும்ப பார்ப்போம். உந்தம், மொமெண்டம்,
சரியா? ஒரு பொருள் இருக்குது, அதோட நிறை, அப்புறம் அந்த பொருளோட திசை வேகம். ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கணும், இயக்கத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு மொமெண்டம் கிடைக்கும். நின்றுக்கிட்டு இருக்கும்பொழுது ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஜீரோ, இப்போ திசை வேகம் இல்லை. இப்போ எதை வச்சுக்கலாம், பால் இங்கே இருக்குது, அதோட மொமெண்டம் எவ்வளோடானா ஜீரோ, ஏன்னா அது மூவ் ஆகலை. இப்போ ஒரு பால் இருக்குது, அது 1 கிலோகிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறை 1 kg, அதோட திசை வேங்க 0. அப்போ ரிசல்ட் என்ன வரும்? ஜீரோவோட எதை பெருக்குனாலும் என்ன வரும்? மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் இதெல்லாம் ஈஸி. அதே அந்த பால் எடுத்து நான் அப்படியே மெதுவாக போடுறேன், உங்கள் மேலே படுது. பால் ஒன்று தான், அதோட திசை வேகம் 1 kg, திசை வேகம் 10 மீட்டர்/செகண்டு. மெதுவாக போடுறேன், அவன் லைட்டாக அப்படி இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன 10 kg மீட்டர்/செகண்ட். புள்ளி வச்சா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், மீட்டரோட மல்டிப்ளிகேஷன். இது மல்டிப்ளை பண்ணும். கரெக்டாக? அப்படி தானே? அது எல்லாமே எழுதலாம். அது வேகமாக அடிக்கிறேன் எடுத்து, அதே பால் தான் வேகமாக வருது, பால் உங்கள் மேலே படுது, என்ன ஆகும்? உங்களை அப்படி ஹாஸ்பிட்டல் தான் தூக்கிட்டு போகணும். ஆமாம் தானே? 1 கிலோகிராம் இருக்கிற பால் எடுத்து அடித்தா என்ன ஆகும்? அவ்வளோதான், உள்ள எலும்புகளும் உடஞ்சிரும். வேகம் அங்கே எது கொடுத்துச்சு? எலும்பு உடைக்கிறதுக்கான விசையாக எங்கேருந்து கிடச்சிது? இயக்கம் தான் கிடச்சிது, திசை வேகம் தான் கொடுத்துச்சு. 1 கிலோமீட்டர் 1000 மீட்ரு, 1000 மீட்ரு/செகண்ட். வேல்யூ என்ன ஆகும்? 1000 kg 1000 கிலோகிராம் போட்டோன்னா, சரி அப்படியே இருக்கட்டும், kg மீட்டர்/செகண்ட். புரியுதா? பால் அதுதான், 1 kg தான். இங்கேயும் அதுதான், இங்கேயும் அதுதான். பட் அதுக்கிட்ட என்னாச்சு? விசை. இது விசையோட டைமென்ஷன். விசைன்னு என்னன்னு பார்ப்போம். இன்க்ரீஸ் ஆகுது. எதனால் இன்க்ரீஸ் ஆச்சு? அதோட திசை வேகத்தினால. இப்போ ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு அதோட விசையில் ஒரு விசை கிடைக்கும். அந்த விசைக்கு பேர் தான் அந்த மொமெண்டம். உந்தம் தானே போட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, மொமெண்டம் கிடைக்கும். இப்போ ட்ரெயின் இருக்கா? மெதுவாக போச்சுன்னா அது ஒரு மொமெண்டம். நின்றுட்டு இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட மொமெண்டம் 0. அது எவ்வளோ வேகத்தில் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் இருக்கும். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ட்ரெயின் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. அதை ஒரு குண்டூசியால் நிறுத்த முடியுமா? முடியாது தானே? ஆனால் முடியும். பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். தனியாக வருது. குண்டு ஊசியை வச்சு நிறுத்தி போடலாம். அதை இதாங்க குழு, மொமெண்டம் தான் குழு. ஓகேவா? சரி, பார்ப்போம். அடுத்தது அப்போது நிறை கிலோகிராம். ஓகேவா? திசை வேகம் மீட்டர்/செகண்ட். அதான் அதோட யூனிட். மறக்குமா அனிமலா? மறக்குமா? மொமெண்டம்னா என்னென்னு புரிஞ்சிக்கிச்சு. அப்போ இது யூனிட் மறக்குமா? மறக்காது. மொமெண்டம்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஒரு பொருள் இருக்குது, அது இயக்கத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு விசை கிடைக்கும், அதுக்கு பேர் தான் மொமெண்டம். அந்த மொமெண்டம் அதுக்கிட்ட எவ்வளோ மொமெண்டம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோட நிறை. சரியா? இன்ட்டு எவ்வளோ வேகத்தில் இயங்குது, அதாவது திசை வேகம், வெலாசிட்டி. நிறையோட இது என்னது? கிராம். கிலோகிராம் தானே? கிலோகிராம் சரியாக தான் போட்டிருக்கேன். ரைட். கிலோகிராம் திசை வேகம் எவ்வளவு? மீட்டர்/செகண்ட். அவ்வளோதான். இப்படி எழுதுறதை எப்படி எழுதலாம்? மீட்டர்/செகண்டை மீட்டர் இப்படி எழுதலாம். கரெக்டா? அதான் அப்படி தான் எழுதியிருக்கேன். அவ்வளோதான். முடுக்கம் திசை வேகத்தில் இன்னொரு டைமென்ஷன்.
ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கும் பொழுது அதுக்கிட்ட ஒரு விசை இருக்கும், அதுக்கு பேர் உந்தம். சரியா? அடுத்து முடுக்கம். ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்குது, திசை வேகம் 10 மீட்டர்/செகண்டில் போயிட்டுருக்கு. சரியா? அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர்/செகண்ட் போகுது. எவ்வளோ திசை வேகம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 2 மீட்டர்/செகண்ட். அதை மட்டும் பார்த்தோம்னா அதுக்கு பேர் தானே அது முடுக்கம். எவ்வளோ வேகம் அதிகரிச்சிருக்கு, எவ்வளவு வேகம் அதிகரிச்சிருக்கு. அதில் 10 மீட்டர்/செகண்டில் போயிட்டுருக்கு அந்த பைக்கு. திடீர்னு என்ன பண்ணிட்டீங்க, பிரேக் அடிக்கிறீங்க, 8 மீட்டர்/செகண்ட் ஆயிடுச்சு. இது எதிர் முடுக்கம். பாசிட்டிவாக இருந்தால் நேர் முடுக்கம், வேகத்தை அதிகப்பட்டுனா நேர் முடுக்கம். அக்சலரேட்டர் அங்கேருந்து வந்த வார்த்தை தான் இது. முடுக்கத்துக்கு இங்கிலீஷில் என்ன? அக்சலரேஷன். இது ஒரு லெசனே வரும், இங்கேயும் நடத்தி முடிச்சிட்டேன். புரிஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் படித்தவங்களாம் எல்லாருமே படிச்சிருப்போம். ஆமாம், முடுக்கம் திசை வேகத்தோட இன்னொரு எவ்வளோ திசை வேகத்தில் மாற்றம் அடையுது அப்படின்னு பார்த்தா அதுதான் முடுக்கம். திசை வேகத்தோட ஃபார்முலா என்னது? மீட்டர்/செகண்ட்². ஓகேவா? இதுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர்/செகண்ட், அங்கே மீட்டர்/செகண்டு, இது வந்து மீட்டர்/செகண்ட்². திசை வேகத்துக்கு மீட்டர்/செகண்டு. திசை வேக மாறுபாட்டு வீதம், அதுக்கு பேர் தான் முடுக்கம். எவ்வளோ திசை வேகத்தில் மாற்றம் அடைஞ்சிது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்னது? முடுக்கம். ஸோ அதோட ஃபார்முலா மீட்டர்/செகண்ட்². அவ்வளோதான். ஓகேவா? ரைட். அடுத்தது விசை, ஃபோர்ஸை பற்றி தனி பாடமே இருக்குது. ஃபோர்ஸை பற்றி தான் நியூட்டன் நிறையா விஷயம் பேசியிருப்பார். விசை, புவியீர்ப்பு விசை இருக்கா, அதை பற்றி தான் தெரியும். எல்லா விஷயம், வண்டியோட இயக்கம், இந்த வண்டி இவ்வளோ வேகத்தில் போனால் எவ்வளோ எரிபொருள் எரிக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் அதில் அடங்கிடுச்சு. நியூட்டனுடைய 3 விதி இருக்கும். முதல் விதி, 2வது விதி, 3வது விதி. லா ஆஃப் நியூட்டன் 1, 2, 3 தனி லெசன் வருது, அதில் பார்ப்போம். ஓகேவா? சரி. நிறை இன்ட்டு முடுக்கம் பாருங்கள். அடுத்தது நிறை இன்ட்டு திசை வேகம் உந்தம். நிறை இன்ட்டு திசை வேகம் உந்தம். நிறை இன்ட்டு முடுக்கம். முடுக்கம் இப்போ தானே பார்த்தோம், திசை வேக மாறுபாட்டு வீதம். அது இன்ட்டு நிறை போட்டோம்னாக்கா அதுதான் விசை. நியூட்டனுடைய 2வது விதி பார்ப்போம். நியூட்டனுடைய 2வது விதி தான் விசையின் விதின்னு சொல்லுவாங்க. விசையின் விதி எது அப்படின்னு கேட்பாங்க. எது? நியூட்டனுடைய 2வது விதி. அது ஒரு லெசன் தனியாக வருது, அதையும் எடுத்துட்டேன். இங்கேயே அங்கே போட்டுருப்பாருங்க. நிறைக்கு என்னது? கிலோகிராம். சரியா? முடுக்கத்துக்கு ஃபார்முலா என்ன? மீட்டர்/செகண்ட். அதான் யூனிட். வேலை முடிஞ்சு போச்சு. 1 கிலோகிராம் பர் மீட்டர். 1 கிலோகிராம் மீட்டர் பர் மீட்டரில் 1 கிலோகிராம் மீட்டர்/செகண்ட்². அதை எப்படி சொல்லலாம்? நியூட்டன்னு சொல்லலாம். 1 நியூட்டன்னா அர்த்தம் 1 கிலோகிராம் மீட்டர்/செகண்ட்². அப்படின்னா அர்த்தம் இப்போது 10 மீட்டர்/செகண்டில் ஒரு பொருள் இயங்கிட்டு இருக்கு. 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருள், 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு பாலு, அதோட திசை வேகம் 10 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் போயிட்டுருக்கு. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்? உந்தம், மொமெண்டம். கரெக்டா? மொமெண்டம். இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? விசை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பொருள் இதே 1 kg 10 மீட்டர்/செகண்டில் போயிட்டுருக்கு. அது அடுத்த செகண்டில் என்ன ஆயிடுச்சுனாக்கா 1 kg 11 மீட்டர்/செகண்டாக போயிடுச்சு. 11 மீட்டர்/செகண்டு வேகம் அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த மாறுபாட்டு வீதம் எவ்வளவு? 1 மீட்டர்/செகண்ட். 1 மீட்டர்/செகண்ட். அப்போது 1 kg
சரியா? 1 kg 1 meter/s². இதுக்கு பேர் தான் என்னது? 1 நியூட்டன். 1 நியூட்டன். சரி, இதை வச்சு தான் அந்த இப்போ பைக் இருக்குல்ல, 1 கிலோகிராம் பைக்குன்னு வச்சுக்கோங்க, போயிட்டுருக்கு. இவ்வளோ 1 மீட்டர்/செகண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா அங்கே விசை எவ்வளோ எக்ஸ்ட்ரா போயிருக்கணும்? 1 நியூட்டன் விசை அங்கே எக்ஸ்ட்ரா கிடைக்கணும். அந்த விசை எங்கேருந்து கிடைக்கும்? வண்டிக்கு பெட்ரோல் எரியறதுனால கிடைக்கும். அப்போ வண்டி முறுக்குனா அப்படின்னா நான் மைலேஜ் வராது. அப்போ அந்த வண்டி 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய அந்த வண்டி மீது எவ்வளோ விசை செயல்பட்டுருக்கு? 1 நியூட்டன் விசை செயல்பட்டுருக்கு. அதனால தான் என்னாச்சு? அங்கே முடுக்கம் அடைஞ்சிச்சு. அது முடுக்கம் அடைஞ்சிது, வேகம் அதிகமாச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரியலன்னு விட்றாதீங்க, மொக்க விஷயம் எல்லாமே. அடுத்து அழுத்தம். விசை எவ்வளோ பரப்பில் செயல்படுது அப்படின்னு பார்த்தா அதுதான் அர்த்தம். விசை 1 நியூட்டன் விசை செயல்படுது, ஓகே. பட் அந்த விசை எவ்வளோ பரப்பில் செயல்படுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னது? அழுத்தம். ஓகேவா? இப்போ ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பியை ஒரு கட்டையில் வச்சு அடிங்க. கம்பி உள்ளே போகுமா? போகாது. எல்லாம் பயங்கரமான நிறைய பயங்கர ஃபோர்ஸ் கொடுத்து அடித்தா வாய்ப்பு இருக்குது, உடஞ்சி கூட போயிடும். அதே கம்பி என்ன பண்ணுங்க? அதே கட்டை, அதே கம்பியை ஷார்ப் பண்ணுங்க. இப்படி அதே கம்பி தான், நான் கொஞ்சம் புரிகிறதுக்காக போடுறேன். இங்கே மட்டும் ஷார்ப் பண்ணிடுங்க. அப்போ வச்சு அடிங்க. என்ன ஆகும்? உள்ளே போயிடும். கம்மியான விசை கொடுத்தா உள்ளே போயிடும். என்ன சார் காரணம்? இந்த கட்டைக்கு இந்த கம்பிக்கு நடுவில் இந்த பரப்பு இருக்குல்ல, நீங்கள் சுத்தியில் வச்சு அடிக்கிறீங்க. உங்கள் கையில் எவ்வளோ விசை கொடுக்குமோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஓகேவா? அதே ஷார்பன் பண்ணிட்டீங்க. அப்போ அடிங்க. உங்கள் கையால் இந்த ஆணி மேலே எவ்வளோ விசை கொடுக்க முடிஞ்சோ அதை தான் இங்கேயும் கொடுக்க முடியும். பட் இங்கே உள்ளே போயிடும். என்ன காரணம்? விசை செயல்படக்கூடிய பரப்பு, அதான் காரணம். ரெண்டுமே உங்கள் கை தான், ரெண்டும் ஒரே கம்பி தான். அப்போ விசை கொடுக்கக்கூடிய பரப்பு குறைஞ்சதுனாக்கா அழுத்தம் அதிகமாகும். விசையினுடைய அடுத்த டைமென்ஷன் தான் என்னது? அழுத்தம். இங்கே அழுத்தம் அதிகமாகி உள்ளே இறங்கிடும். விசை செயல்படக்கூடிய பரப்பு அதிகமாச்சு அப்படின்னாக்கா அழுத்தம் குறையும். புரியுதா? இப்போ செருப்பு மாட்டிகிட்டு போகிறீங்க, ஒன்றும் இல்லை, சின்ன கல் ஒன்று காலுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, என்ன ஆகும்? என்ன ஆகும்? வலிக்குமா? உறுத்துமா? ஏன்? செருப்பு ஃப்ளாட்டாக இருக்குது, பரப்பு அதிகம். கல் உள்ளே பூந்துக்குச்சு, சின்ன பரப்பு, அது மேலே உங்கள் உடம்போட விசையெல்லாம் செயல்படும், அழுத்தம் அதிகமாயிடும். அதனால் வலிக்கும், ரத்தம் வரும், எல்லாமே நடக்கும். புரிஞ்சுதா? இப்படி தான் ஏமாற்றி தரானுங்க நிறைய பேர். முள் படுக்கையில் படுக்கிறேன், ஆணி படுக்கையில் படுக்கிறேன், ஆணி செருப்பு போட்டு நடக்கிறேன் அப்படின்னு கேனையனுங்க. நம்மலாம் ஸ்கூலு காலேஜ் போய் இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் படிச்சுட்டு அதை கூட கண்டுபிடிக்க தெரில. அந்த மாதிரி நம்மளை தயார் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆணி படுக்கை செஞ்சு கொண்டு வாங்க, நான் படுக்கிறேன். அல்லது அவனை அந்த சாமியார் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு ஆணியில் போய் படுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். என்னம்மா? ஒரு ஆணியை வச்சு படுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். புரியுதா? ஆணியை வரிசை அடிக்கிறானா? அப்போ ஒரு ஆணி வச்சாக்கா அந்த ஒரு ஆணியோட பரப்பில் தான் அவனை படுக்க சொல்லுங்கள். என்ன ஆயிரும்? நம்ம குடலுக்கெல்லாம் பிதிங்கிட்டு வெளியில் வந்துடும். இந்த பூமுட்டை நம்ம இதெல்லாம் இங்கே போய் படிச்சுவிட்டு அங்கே போய் அப்படியாப்பா கடவுள் கடவுள் இப்படி கிருபைப்பா அவருக்கு, கடவுளோட அருள் இருக்குப்பா, அப்படி சிவபெருமானே அங்கே வந்து, அதுவும் எல்லா நேரத்துலையும் படுக்க மாட்டார். அப்புறம் எல்லா நேரம் படுத்துதான் அப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களே. குறிப்பிட்ட இந்த நேரத்தில் சிவன் அவர் மேலே இறங்குவார், பார்வதி இறங்கும்,
கிருஷ்ணன் இறங்குவான், அப்போ தான் படுப்பார். நீங்களாம் சொன்னாலும் படுக்க மாட்டோம். அதில் ஒரு உடான்ஸ் விட்டு அடிக்கிறது அப்படியே. புரியுதா? இந்த லாஜிக்கு தான். பரப்பு அதிகரிக்கும் பொழுது அழுத்தம் குறையும். பரப்பு குறையும் பொழுது விசை செயல்படக்கூடிய பரப்பு, விசை செயல்படக்கூடிய பரப்பு அதிகரிக்கும் பொழுது அழுத்தம் குறையும். விசை செயல்படக்கூடிய பரப்பு குறையும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோம், கத்தியெல்லாம் தீட்டுறது. அருவா தானே, அருவா கத்தி, கத்தியோட ஆப்போசிட் சைடில் வச்சு வெட்டுமா? உங்கள் கை தானே, அதே கத்தி தானே. ஷார்ப்பாக உள்ள பக்கம் பரப்பு கம்மியாயிருச்சு. புரிஞ்சுதா? ஆப்போசிட்டில் எப்படி இருக்கும், பரப்பு அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் தான் வேரி ஆகும் பாருங்கள் பரப்பு கத்தியில். இதுக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது இவ்வளோ பெருசு இருக்குனாக்கா கத்தியோட பின்னாடி முனை வந்து இப்படி ஒரு இவ்வளோ தான் இருக்கும். இவ்வளோதான் வித்தியா, அதுக்கே அவ்வளோ. அதனால தான் தீட்டுறது எல்லாம். கோடாலி, அருவா, மம்மட்டி எல்லாத்தையும் தீட்டுவாங்க. மம்மட்டி கூட தீட்டினாக்கா வெட்டிடும், அது லைட்டாக இது பண்ணிக்குவாங்க. கத்தி, புரிஞ்சுதா? ஆமாம். அந்த சாமியாரெலாம் இருந்தாக்கா வாயா ஒரே ஒரு ஆணியில் படியா, ஏன் 10 ஆணி அடிச்சுட்டு படுக்கிறார், 100 ஆணி அடிச்சுட்டு, ஒரு ஆணி ஒரு செருப்பில் அடிச்சு ஏறி நில்லையா அப்படின்னு சொல்லுங்கள். அவன் கேனையனா நம்ம கேனையனா? நம்ம தான் கேனையனுங்க, முட்டாள். அதான் சொல்கிறேன், இந்தியனாக இருக்காதீங்க அப்படின்னு. இப்படிலாம் சொல்லி ஏமாற்றி தர்றானுங்க. எல்லாம் காலேஜ் பெருசாக நான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்தேன், அந்த ஸ்கூலில் படித்தேன்ட்டு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அங்கே படிச்சுட்டு போகிறானுங்க. அங்கே சாமியார்ட்ட போய் பணத்தை கொட்டுறானுங்க. அவன் ஒரு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், என்ன பண்ணுறது? ஏன் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கல? அதை வந்து அழுத்தம், விசை டிவைடட் பை பரப்பு. விசை எவ்வளோ பரப்பில் செயல்படுது, சரியா? விசைனா அலகு என்னது, நியூட்டன், சரியா? பரப்போட அலகு மீட்டர் ஸ்கொயர், மறக்குமா? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு நியூட்டன்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ சொல்லுங்கள், நியூட்டன் வழி அலகா அடிப்படை அலகா? விசை. அங்கே தானே விசை நிறைய இன்ட்டு அடங்கும் வழி அடகு. ஐயோ நியூட்டன் என்ன தானே போடுறோம், அது எப்படி வழி அலகுன்னு தோணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறான், எப்படி வருது? ஓகேவா? அடுத்தது வந்துருச்சா? இப்படி எழுதலாம். அப்போது ஒரு நியூட்டன் ஒரு மீட்டர் ஸ்கொயர் பரப்பில் செயல்பட்டால் ஒரு 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 நியூட்டன் விசை ஒரு மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? ஒரு மீட்டர் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? சத்தமாக சொல்லுங்கள். நீளம் ஒரு சதுரம். நீங்கள் ஃபார்முலாவை தான் சொல்கிறீங்க, ஃபார்முலாலாம் கேட்கல. ஃபார்முலா வச்சுட்டு என்ன பண்ணுறது? கான்செப்டே இதெல்லாம் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணுறது? ஒன்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு சதுரம், ஒரு ஒரு மீட்டர் ஸ்கொயர்னால் அதான் ஒரு ஸ்கொயரு. அதோட பக்கம் எல்லாமே என்னது, ஒரு மீட்டர் இருக்கும். கற்பனை பண்ணுங்க தயவு செஞ்சு. இந்த பரப்பில் ஒரு நியூட்டன் விசை செயல்படுது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் ஒரு பாஸ்கல். ஆள் பேரை வச்சுட்டானுங்க. ஆள் பேர் ஸ்மால் பி போடணும். இதான் ஒரு பாஸ்கல். அழுத்தத்தின் அலகு பாஸ்கல். ஒரு பாஸ்கல்னால் எவ்வளவு? மீட்டர் ஸ்கொயர் பை மீட்டர் ஸ்கொயர் நம்பருங்க, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா அர்த்தம், ஒரு சதுர மீட்டரில் ஒரு நியூட்டன் விசை செயல்பட்டால் அதுக்கு பேர் என்னது, ஒரு பாஸ்கல். பாஸ்கல் வழி அலகா அடிப்படை அலகா? வழி அலகு. ரெண்டு பெருக்கிறோமா, டிவைட் பண்ணுறோமா ஒன்றோட இன்னொன்று, அவ்வளோதான். ஓகேவா? எல்லாமே எதோட டைமென்ஷன்? எதோட டைமென்ஷன்? விசையோட டைமென்ஷன் தான் இது. விசையோட டைமென்ஷன். விசை எதோட டைமென்ஷன்? விசை திசை வேகத்தோட டைமென்ஷன். திசை வேகம் மற்றும் இது. அடுத்தது ஆற்றல். ஆற்றல் ஆற்றல்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன். பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அது இருந்தாலும் வேலை நடக்கும். ஆற்றலோட எஸ்ஐ அலகு என்னது? நியூட்டன். நியூட்டனா? ஜூல்.
எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வெப்பத்தோட அலகு என்னது? ஜூல். வெப்பத்தோட அலகு என்ன? ஜூல். வெப்பம் என்னது? ஒரு வகை ஆற்றல். ஓகேவா? விசை ஆற்றல். ஆற்றலுக்கான ஃபார்முலா விசை இன்ட்டு தொலைவு. விசைக்கான எஸ்ஐ அலகு என்னது? நியூட்டன். இன்ட்டு மீட்டர், நியூட்டன் மீட்டர். அதான் ஆற்றல். வேலை வேலை எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு அதை எப்படி சொல்கிறது? ஒரு பொருள் மீது ஒரு நியூட்டன் விசை செயல்படுது. ஒரு பொருள் இங்கே இருக்குது. வேலை என்னென்னு பார்த்தோம். ஒரு பொருளோட இடப்பெயர்வு. ஒரு பொருள் இங்கே இருக்குது. அந்த பொருள் மீது என்ன ஆகுது? ஒரு நியூட்டன் விசை செயல்படுது. அப்போ என்ன, அந்த பொருள் நகரும். 1 மீட்டர் நகர்ந்தால், ஒரு பொருள் மீது ஒரு நியூட்டன் விசை செயல்பட்டு அந்த பொருள் 1 மீட்டர் நகர்ந்தால், சரியா, அங்கே எவ்வளோ ஆற்றல் செயல்பட்டுருக்கு? 1 ஜூல் ஆற்றல் செயல்பட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். விசை, விசையோட இன்னொரு டைமென்ஷன் தான் இது. விசையை பற்றி பார்ப்போம். ஒரு பொருள் மீது ஒரு நியூட்டன் விசை செயல்படுது. அதை இப்படி வச்சுக்கோங்க. தள்ளுறது உந்து விசை, இழு விசை. பிடிச்சிக்கோங்க. தள்ளுனீங்கன்னா என்ன ஆகும்? உந்து விசைனா அது தள்ளுறது. இழு விசைனா அர்த்தம் இழுக்கிறது. அப்போ நீ தள்ளுறன்னா அர்த்தம் அந்த பொருள் மேலே விசை கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருள் நகரன்னா என்ன பண்ணணும்? அது மேலே விசை செயல்படணும். 1 நியூட்டன் விசை அது மேலே கொடுக்குற அந்த பொருள் 1 மீட்டர் நகர்ந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே எவ்வளோ ஆற்றல் செயல்பட்டுருக்கு? 1 ஜூல் ஆற்றல் அங்கே செலவழிக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சுதா? ஆற்றல். ஆற்றல் தான் என்ன பண்ணும்? வேலையை செய்யும். வேலை என்னென்ன அர்த்தம்? ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அதுன்னா என்ன பண்ணும்? விசை வேணும். அந்த விசையை உருவாக்குறது யார்? அந்த ஆற்றல். இப்போ நான் தள்ளுறேன், என் கையில் விசை கொடுக்குறேன். அந்த விசையை உருவாகணும்னா என்ன வேணும்? இது உந்து விசை, ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது? கார்போஹைட்ரேட் உடையிற மூலிமா மசில் செல்ஸ் இருக்குல்ல, அதில் கார்போஹைட்ரேட் உடையும். அவங்க தான் கொடுப்பாங்க. கிளியரா? என்ன மேடம் தூக்கம் வருதா? புரியுதா? தலை சுற்றுதா? எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. விசை பருப்பொருள், அவ்வளோதான். அதை வச்சு அப்போ விசை இன்ட்டு தொலைவு, நியூட்டன் பர் மீட்டர். தொலைவோட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர். நியூட்டன் பர் நியூட்டன் இன்ட்டு மீட்டர். எண்ணம் பர் இல்லை, நியூட்டன் இன்ட்டு மீட்டர். ஓகேவா? அப்போது அல்டிமேட்டாக விசை செயல்படுது. விசை உருவாகணும்னா யார் வேணும்? ஆற்றல் வேணும். ஆற்றலோட அலகு என்ன? ஜூல். ஆற்றல் இருந்தால் தான் வேலை நடக்கும். அப்போது ஆற்றலோட அலகு ஜூலு, வேலையோட அலகு என்னது? ஜூல். ஓகேவா? சரி. 1 ஜூல் அப்படின்னா அர்த்தம், ஒரு பொருள் மீது 1 நியூட்டன் விசை செயல்பட்டு அந்த பொருள் 1 மீட்டர் நகர்ந்தால் அங்கே 1 ஜூல் ஆற்றல் செலவிடப்பட்டுள்ளது. சரியா? ரைட். அடுத்தது பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசை விசை டிவைடட் பை நீளம். நியூட்டன் மீட்டர்னு போட்டிங்கன்னா அர்த்தம்? நியூட்டன் இன்ட்டு மீட்டர், ஆற்றல் அல்லது வேலை. சரியா? அதே விசை டிவைடட் பை நீளம் போட்டிங்க, தொலைவு நீளம் எல்லாம் ஒன்று தானே, அதுக்கு பேர் என்னது? பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசைனா ஒன்றும் இல்லை, ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் என்ன பண்ணும்? ஒன்று பிடிச்சி இழுக்கும். அதான் பரப்பு இழுவிசை. இந்த தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி மாலிகுலாம் அப்போ பாருங்கள், மேலேருந்து தண்ணி மலையை கீழே கொட்டுதா? இப்படியே கொட்டலாம், கொட்டாது. எப்படி இருக்கும்? ரவுண்டாயிரும். எப்பயுமே இந்த வாட்டர் மாலிகுல் தன்னோட புறப்பரப்பை சுருக்கிறதுக்காக ட்ரை பண்ணும். இப்படி இருந்தால் பரப்பு அதிகம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பரப்பு இருக்கும். அதுக்காக ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் ஈர்த்து என்ன பண்ணிடும்? அந்த மாலிகுல்லாம் ரவுண்டாகி இப்படி வந்துடும். அதுக்கு பேர் பரப்பு இழுவிசை. ஓகேவா? இங்கிலீஷில் சர்ஃபேஸ் டென்ஷன். இங்கிலீஷில் எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன்ல, அழுத்தனா ப்ரெஷரு, விசைனா ஃபோர்ஸு, முடுக்கம்னா ஆக்சிலரேஷன், உந்தம்னா மொமெண்டம், வெலாசிட்டி, டென்சிட்டி, வால்யூமு, ஏரியா. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நீளம்.
நீளத்துலேருந்து ஏறினா அதெல்லாம் அப்படியே வரும். 10 பார்த்துட்டோம். இங்கேயே வழி அலகு மட்டும். அடிப்படை அலகு எத்தனை பார்த்தோம்? 7 பார்த்துட்டோம். அங்கே ஒரு 2 வழி அலகு பார்த்தோம். என்னென்ன? தலைக்கோணம், திண்ம கோணம். இப்போ மொத்தம் 12 வழி அலகு பார்த்துருக்கோம். கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. சரியா? கான்செப்டுவல் கொஸ்டின்லாம் கேட்டால் மாட்டிக்குவானுங்க இவனுங்க எல்லாம் இந்த மனப்பாடம் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்குதுங்க. நம்ம தானே அதான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. கான்செப்ட் கொடுத்து இதுக்கு என்னடா அர்த்தம்னு கேட்டால் அவ்வளோதான் மாட்டிக்குவானுங்க. அப்புறம் தான் போய் படிக்க ஆரம்பிப்பானுங்க. அது மனப்பாடம் பண்ணுவான். ஐயோ இந்த கொஸ்டின் வராதோ, அந்த கொஸ்டின் வராதோ. இதை பற்றி போன இதிலே பார்த்துட்டோமா? 2 பார்த்துருப்போம். ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, போயிட்டு வந்து பார்ப்போம். அடுத்தது நீளம். இந்த நீளத்தை பற்றி பார்த்தோமா? நீளம் நான் எவ்வளவு? 1 மீட்டர். 1 மீட்டருங்கிறது என்னது? நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு. 1 மீட்டர்னால் எவ்வளோன்னு சொல்கிறான். அதாவது ஒளி ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் கிடக்குமோ, சரியா, அதை இத்தனை பங்காக போடணும். எத்தனை? 30 கோடி பங்கா? 30 கோடி பங்காக போட்டோம்னா அதில் ஒரு பங்கு. ஒளி ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் கிடக்குமோ அதை 30 சம பங்காக போட்டு, பின்ன நான் பார்க்கல, அதனால தான் உங்களுக்கு புரியல. பார்த்துருங்க. நீங்கள் பார்த்துட்டீங்க தானே மேக்ஸ்லாம். அதில் 30 கோடி சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கணும். அதான் அந்த என்னது 1 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னே நம்ம பசங்களை குழப்புறதுக்காக. எத்தனை நாளில் கொடுத்துருக்காங்க பாருங்க, 9th. பாவம் அந்த டீச்சருங்களே தடுமாறிடுவாங்க அது புரிஞ்சுக்கிறது. அந்த பையனுக்கு எதுக்குன்னா நம்ம பசங்க நிறைய படிக்கிறாங்களாம்மா, அவனை ஸ்கூலுக்கு வர விடாமல் துரத்தணும், பாதியிலே துரத்தணும். அதுதான் அவனுக்கு வேலையே. சரியா? நீட்டுன்ற பேரில் இந்த புக்கை அதான் கொண்டு வந்திருக்கானுங்க. மிகப்பெரிய தூரங்களை பார்த்தோம் இல்லையா? வானியல் அலகு. வானியல் அலகுன்னா என்ன? பூமிக்கும் சூரியனுக்கு இடையே இருக்கக்கூடிய சராசரி தொலைவு எவ்வளோ வரும்? 15 கோடி கிலோமீட்ரு. இதில் வேறு மாதிரி போட்டிருப்பான். 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர். மீட்டரில் போட்டிருக்கான். கிலோமீட்டரில் போட்டால் என்ன பண்ணணும்? 3 சைபரை குறைச்சிருங்க, 10⁸ மாற்றிக்கணும். சரியா? ரைட். ஒளியாண்டு. ஒளியாண்டு பார்த்தோம்ல, 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். விண்ணியல் ஆரம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு 3.25 தானே, 3.25. 3.25 ஒளியாண்டை சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு விண்ணியல் ஆரம். அதோட பெரிய யூனிட்டு, ஒளியாண்டோட பெரிய யூனிட் ஒரு விண்ணியல். அதாவது பார்செக் அப்படிம்பாங்க. பார்செக்னு பாருங்க, பார்செக் விண்ணியல் ஆரம். மதிப்பு எவ்வளவு? 3.25. 3.25 ஒளியாண்டு, லைட் இயர். சரியா? பார்செக். கியூசெக் இல்லை, பார்செக். கிலோமீட்டர் 10⁻3. ஆமாவா? ஒன்றுக்கு பக்கத்தில் 3 சைபர். வானியல் அலகு 10⁻11 மீட்டர். 1.496 10⁻11 மீட்டர். அர்த்தம் புரிஞ்சிருக்கணும். ஒளியாண்டு 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். அடுத்தது விண்ணியல் ஆரத்து மீட்டர்லேயே போட்டிருக்கானா? சரி, விண்ணியல் ஆரம்னா சொல்லுது 3.08. அதாவது ஒளியாண்டா போட்டால் இவ்வளவு, மீட்டரில் போட்டால் 3.08 இன்ட்டு 10⁻16. ரைட். நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி. போன கிளாஸில் சொன்னாங்கல்ல, ஆல்ஃபா சென்டாரி தானே அது. 1.34 விண்ணியல் ஆரத்தொலைவில் உள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. இரவு நேரங்கள் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து 500 விண்ணியல் ஆரத்தொலைவிற்குள் உள்ளன. நோட் த பாயிண்ட். நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது எவ்வளவு? 500 விண்ணியல் ஆரம். அப்படின்னா லைட் இயரில் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 3.25 பங்கு போடுங்க. 1500 லைட் இயர். 1500 ப்ளஸ் 500ல் 4ல் ஒரு பங்கு எவ்வளவு? 125. 1625 ஒளியாண்டு. புரிஞ்சுதா? நோட்டு வேணாம், பேனா வேணாம், பேப்பர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். பேசிக் மேக்ஸ் புரிஞ்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸி. அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. அடுத்தது ஒரு மூலக்கூறில் உள்ள 2 அணுக்களுக்கு இடையேயான தொலைவு உட்கருவின் அளவு. உட்கருவோட அளவு சின்னது ரொம்ப. இதெல்லாம் ரொம்ப லென்த்தானது. மீட்டர்லேருந்து பல மடங்கு போயிடுச்சு. ஓகேவா? பல மடங்கு மீட்டர்லேருந்து பன்மடங்கு, மல்டிபிள்ஸ்.
மீட்டரோட சின்னது துணை பன்மடங்கு. துணை பன்மடங்கோட வேர்டெலாம் பார்த்தோம்ல, சப் மல்டிபிள்ஸ், மில்லி, சென்டி, நானோ, அதெல்லாம் பார்த்தோம்ல. அது மாதிரி 10⁻⁻15 என்னன்னு பார்த்தோம். என்ன அர்த்தம்? மீட்டர். அப்போ ஒரு மீட்டரை 1 போட்டு 15 சைபர் போடணும். அத்தனை சம பங்காக பிரித்து ஒரு பங்கு எடுக்கிறது. அதை வந்து ஒரு ஃபெர்மி. கண்ணுக்கே தெரியாது. ஆட்டம் நானோமீட்டரில் இருக்குது, அதுவே நமக்கு தெரியாது. ஓகேவா? ஆங்ஸ்ட்ரம் அப்படின்னா 10⁻⁻10 மீட்டர். ஒரு மீட்டரை இப்படி இத்தனை சம பங்காக பிரித்து 10 ஒன்றுக்கு பக்கத்தில் 10 சைபர் போட்டு அத்தனை சம பங்காக பிரித்து ஒரு பங்கு எடுக்கணும். அதானது ஒரு ஆங்ஸ்ட்ரம். நானோமீட்டர் 10⁻⁻9 முன்னாடியே பார்த்துருப்போம். மைக்ரான் இப்படி போகணும். இந்த இதில் போகணும். மைக்ரான்னா இது மைக்ரோ மீட்டர். எம்ஏ கொஞ்சம் லூசு பிடிச்ச மாதிரி போட்டோம்னா மைக்ரோ ஆகிடும். 10⁻⁻6 மில்லினா 10⁻⁻3 சென்டினா 10⁻⁻2. ரைட். நிறைனா என்னன்னு பார்த்தோம். ஒரு பொருளுக்குள்ளே எவ்வளவு துகள்கள் இருக்குது, அவ்வளோதான். இதோட ஸ்டாண்டர்ட் அந்த மெஷர் பிளாட்டினம் இரிடியம் கலந்த உலோக கலவையில் செஞ்சுருக்காங்க. அது ஒரு லென்த்து. அந்த லென்த்து தான் அந்த லென்த்துன்றேன் ஒரு பொருள். அதோட நிறை வந்து 1 கிலோகிராம். அதுதான் உலகம் ஃபுல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட். அங்கே இருந்தால் மாடல்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தியாவில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி காப்பி பண்ணி தராசில் வச்சு அது ஒரு பக்கம் வச்சுருப்பான், இது ஒரு பக்கம். அதோட மாடல் வந்து இந்தியாவில் வச்சுருப்பான். அந்த மாடலை எல்லா தராசு கடைக்கும் அனுப்பி விட்ருப்பாங்க. இதான் மாடல், இப்படி தான் கல் தயாரிக்கணும் 1 கிலோகிராம் அப்படின்னு அனுப்பி விட்ருப்பாங்க. அதில் காப்பி எடுத்து. ஓகேவா? அடுத்தது அது எங்கே இருக்காமா? ஃப்ரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் அப்படின்ற இடத்துல இருக்காமா. 1 கிராம். 1 கிராம்னா எவ்வளவு? 1 கிலோகிராமில் 1000ல் ஒரு பங்கு. ஆமாவா? 1000ல் 1 கிலோகிராமில் இப்படி போகணும். 1/1000. கிலோனா 1000. அன்றைக்கே பேசியாச்சு எல்லாம். இதில் எழுதுனா எப்படி எழுதணும்? ஆமாம், இங்கே புள்ளி இருக்கா, ஒரு புள்ளி, ஒரு சைபர் இருக்குது, அடுத்த புள்ளி. அப்போ 0.001 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 கிராம். ஃபஸ்ட் நாள் கிளாஸ் பார்க்காதவங்க பார்த்துருங்க, அப்போ தான் புரியும். மில்லிகிராம். மில்லினா என்ன பார்த்தோம்? மில்லினா எவ்வளவு? மில்லி கிராம். கிலோகிராமா? கிலோகிராமில் போடணும். 1 கிலோகிராமில் மில்லினா என்னென்னு பார்த்தோம்? இது மில்லி மீட்டர். 10,000. மில்லினா 1000 சம பங்காக போடுறது. ஓகேவா? 1 கிலோகிராம் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். கிலோகிராமில் 1000 இருக்குது. கிலோகிராம்னா எவ்வளவு? 1 கிலோகிராம் 1000 பங்கு. அதில் இன்னொரு 1000த்தை சேர்க்கணும். எவ்வளோ ஆயிரும்? 10 லட்சம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். 1000 × 1000 போடுங்க, 10 லட்சம் தானே வரும். 10 லட்சம். அப்போது 1 கிலோகிராமு 10 லட்சம் சம பங்காக வெட்டி ஒரு பங்கு எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி எழுதலாம், இதை இப்படி எழுதலாம். இதெல்லாம் கேட்டாவே மாட்டிக்குவாங்க. 1 குவிண்டால்னால் எவ்வளவு? 100 கிலோகிராம். 100 கிலோகிராம். 100 1 குவிண்டால் 100 கிலோகிராம். இப்படி எழுதலாம். மெட்ரிக் டன் அப்படின்னா அர்த்தம் 1000 கிலோகிராம். 1000 × 1 கிலோகிராம் ஒரு மெட்ரிக் டன். அல்லது என்ன பண்ணலாம்? 100 குவிண்டால். 10 குவிண்டால். 1 குவிண்டால்னா எவ்வளவு? 100 கிலோகிராம். 10 குவிண்டால். 10 100 எவ்வளவு? 1000. அணு நிறை அலகு. அணுவுக்கு நிறை இருக்கா இல்லையா? எதெல்லாம் அணுவோட நிறைன்னு சொல்லுவோம்? நியூட்ரான். ஒரு அணுவில் எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது எத்தனை நியூட்ரான் இருக்குது, அதான் அதோட அணு நிறை. அதுக்கு ஒரு யூனிட் வைக்கிறாங்க, அதான் அணு நிறை அலகு. ஒரு புரோட்டான் அல்லது ஒரு நியூட்ரான், அதை தான் ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட், அணு நிறை அலகு. ஒரு புரோட்டான் அல்லது ஒரு நியூட்ரான் அது எவ்வளோ நிறையோ அதுதான் என்னது? அட்டாமிக் மாஸ் யூனிட்.
அணு நிறை அலகு. கார்பன் 12 அணுவின் 12 ஒரு பங்கு தான் ஒரு அணு நிறை அலகு. கார்பன் 12ன்னா என்ன அர்த்தம்? ஐசோடோப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 12ங்கிறது அணு நிறை எண். அணு நிறை எண். கார்பனுடைய அணு நிறை எண் 12. அதில் அணு நிறை புரோட்டான் எத்தனை இருக்கும்? 6. கெமிஸ்ட்ரி பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடு, புரிஞ்சிருது. நியூட்ரான் 6. அப்போ அணு நிறை எண் 6. 6ல் ஒரு பங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புரோட்டான் அல்லது ஒரு நியூட்ரானுடைய அலகு. புரியுதாம்மா? புரியுதா? ரியாக்ஷனே காட்ட மாட்டேங்கிறீங்களே. புரியுது இல்லை அப்படின்னு. புரியுதா? புரியலாம் கேளுங்க தயவு செஞ்சு. தெளிவாக இன்னொரு தடவை. இதுக்கு மேலே இன்னொரு முறை சொல்லுங்க. ஒரு அணு நிறைனா அதில் உள்ள பார்ட்டிகிள்ஸினுடைய நிறை. ஒரு புரோட்டான் அல்லது ஒரு நியூட்ரான் இதுதான் ஒரு நிறைன்னு சொல்கிறாங்க. நிறைனா என்னது? அதில் எத்தனை பார்ட்டிகள் இருக்குது, அதான நிறை. அணுவுக்குள்ளே நிறை பார்க்குறாங்க. எலக்ட்ரானை நிறையில் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப சின்னது. அணு நிறைய எதை மட்டும் தான் எடுத்துக்குவாங்க? புரோட்டானும் நியூட்ரானும். அணு நிறையன்னு பார்த்தோமா? புரோட்டானும் நியூட்ரானும் எத்தனை இருக்குன்னு கூட்டி போட்டால் அதானது அணு நிறை. அத்தனை பார்ட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த நிறை அளக்கிறதுக்கு ஒரு யூனிட் வைக்கிறாங்க. அதான் அணு நிறை அலகு. அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகேவா? அப்போ ஒரு புரோட்டான் அல்லது ஒரு நியூட்ரான் தான் என்னது? ஒரு அணு நிறை. அணு நிறை ஒன்று. அணு நிறைன்னு அர்த்தம் எத்தனை துகள்கள் இருக்குது. கரெக்டா? அப்போது கார்பன் 12ன்னா என்ன அர்த்தம்? கார்பன் 12 12 எடுத்துக்கணும், ஏன்னா அதில் ஐசோடோப்பு இருக்குது. அதனால் 12 மட்டும் எடுத்துக்க சொல்கிறான். 12ன்னா அர்த்தம் 6 புரோட்டானு 6 நியூட்ரான் இருக்குது. அதான் இது. அப்போ கார்பன் 12னுடைய அணுவில் 12ல் ஒரு பங்கு. அப்படின்னா என்ன வரும்? ஒரு புரோட்டான் அல்லது ஒரு நியூட்ரான். அவ்வளோதான். பின்ன நல்லா புரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். பார்த்தா தெரிஞ்சால் போதும், மனப்பாடமே அதிகம் பண்ணாதீங்க. அடுத்தது மணி 1 ஆக போதா? 1 மில்லி லிட்டர். மில்லினா என்னன்னு பார்த்தோம்? 1000ல் 1. 1 லிட்டரில் 1000 சமபங்காக போட்டு ஒரு பங்கு எடுங்க. அதுதான் 1 மில்லி லிட்டர். நீரின் நிறை நமக்கு தெரியும். 1 மில்லி லிட்டர் நீரின் நிறை எவ்வளவு? 1 கிராம். 1 லிட்டர் நீரின் நிறை எவ்வளவு? 1000 கிராம். 1000 கிராம். ரைட். அடுத்தது 1 கிலோகிராமா? 1000 கிராம்னா 1 கிலோகிராம். 1 லிட்டர் நீரின் நிறை இது நமக்கு தெரிஞ்சது. அது தூய நீர், மினரல்ஸ்லாம் கலந்துருந்தது அப்படின்னா நிறை அதிகமாகும். கடல் நீரில் நிறை அதிகமாக இருக்கும். அடுத்தது காலம். 2 நிகழ்வுக்கு இடைப்பட்ட நேரம் தான் என்னது? காலம். சரி. எஸ்ஐ யூனிட் என்னது? செகண்ட். அது எங்கே திருப்பி போட்டிருக்கான் பாருங்க. ஒளி இவ்வளோ தூரத்தை கடக்கிறதுக்கு, அதை 30 கோடி மீட்டரை கடக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரம் தான் என்னது? 1 செகண்டு அப்படின்ட்டான். ரைட். சூரிய நாளின் சராசரி. சூரிய நாளில் பார்த்தீங்கன்னா 86,400 செகண்ட் இருக்கும். அல்லது எப்படி சொல்லலாம், ஒரு நாளை 86,400 சமபங்காக போட்டோம்னாக்கா அதில் ஒரு பங்கு பின்னம் தெரியணும். அதான் வந்து என்னது? 1 செகண்டு. அப்போ ஒரு நாளில் எத்தனை செகண்ட் இருக்குது? 86,400. சராசரி நாள்னு போட்டிருக்கான் பாருங்க. சராசரி நாள்
ஏன்னாக்கா அதில் ஒரு விஷயம் இருக்குது, அவ்வளோ டீப்பாக போகணும் அவங்களுக்கு. அப்போ எல்லா நாளும் 24 ஹவர்ஸ் இருக்காதுன்னு அர்த்தம். சராசரின்னு வந்தாவேன்னு அர்த்தம் வேறு நம்பர் இருக்குன்னு அர்த்தம். எல்லா நாளும் எக்ஸாக்டாக 24 ஹவர்ஸ் வராது. அதனால தான் சராசரி வார்த்தை போட்டிருக்கோம். அடுத்தது, காலத்தின் மிகப்பெரிய அலகு நாள். நம்ம தானே செகண்டு போனோம்னா 4. மியூட்டில் போடுங்கம்மா ஆன்லைனில் இருக்கிறவங்க. காலத்தின் மிகப்பெரிய அலகு 4 மாதம், வருஷம், வாரம் சேர்த்திக்கலாமா? வாரம், மில்லினியம். ஓகேவா? மில்லினியம்னா 1000 ஆண்டுன்னு நினைக்கிறேன், 1000 வருஷம் தான் நினைக்கிறேன். ஆமாம், 1 மில்லினியம் அதோட மதிப்பு 3.16 × 10⁹ செகண்டு தான் 1 மில்லினியம். 1000 வருஷம் வரும். ரைட். அடுத்து வெப்பநிலை. வெப்பநிலையை பற்றி பார்த்தோமா? வெப்பநிலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல். வெப்பநிலை எப்போ உயரும்? வெப்பப்படுத்தும் பொழுது. வெப்பப்படுத்துதல் அப்படின்னா அந்த ஹீட்டிங் அப்படின்னா அர்த்தம், அதுக்கு ஹீட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். வெப்பநிலை எப்போ குறையும்? குளிர்விக்கும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் உள்ள ஹீட்டை பிடுங்குறீங்கன்னு அர்த்தம். ஹீட்டுனா என்ன? ஆற்றல். ஹீட்டு வேறு, வெப்பம் வேறு, வெப்பநிலை வேறு. ஹீட்டுக்கு இங்கிலீஷில் வெப்பத்துக்கு இங்கிலீஷில் ஹீட்டு, டெம்பரேச்சருக்கு வந்துட்டு வெப்பநிலைக்கு இங்கிலீஷில் டெம்பரேச்சர். ஓகேவா? சரி. எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். எஸ்ஐ யூனிட்டு. சரியா? வெப்பநிலைக்கு எஸ்ஐ யூனிட்டு கெல்வின். அதுக்கு ஜூல். வெப்பத்துக்கு ஜூல். ரைட். கன்ஃபியூஷனே வரக்கூடாது. கெல்வின் என்பது வெப்ப இயக்கவியலின் இயக்கவியலின் வெப்பநிலையில் நீரின் முப்புள்ளினா 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸில் தான் தண்ணி 3 நிலையிலுமே இருக்கும். ஐஸ் கட்டியாகவும் இருக்கும், ஆவியாகவும் மாறும், தண்ணியாகவும் இருக்கும். என்னம்மா இருக்குமாப்பா? இருக்கும். 0 டிகிரி செல்சியஸில் தண்ணியாகவும் இருக்கும், ஆவியாகவும் வரும், ஐஸ் கட்டியாகவும் இருக்கும். அதான் முப்புள்ளி அப்படிங்கிறாங்க. ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 0 டிகிரி பியூர் வாட்டருக்கு 0 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? கெல்வின் அதில் ஒரு 1 273.16 பின்ன மதிப்பு ஆகும். 273 பின்ன மதிப்பா? சரி, இங்கே பாருங்க. டிகிரி செல்சியஸும் கெல்வினும் ஈக்குவல்னு பார்த்தோம். யூனிட் 1 தான், பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் வேறு. 0 டிகிரி செல்சியஸ் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க? 0 டிகிரி செல்சியஸில் கம்ப்ளீட்டாக அதில் உள்ள வைப்ரேஷன் அளக்கிறது தானே வெப்பநிலை. பொருளில் உள்ள மூலக்கூறுடைய வைப்ரேஷன் அளக்கிறது தானே வெப்பநிலை. நினச்சிக்கிட்டாங்க 0 டிகிரி செல்சியஸு இல்லையே என்ன ஆயிரும்? அந்த நீரில் உள்ள மூலக்கூறுலாம் வைப்ரேஷன் நின்றும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, அதுக்கப்புறமா ஆடிட்டு தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. எங்கடான்னு பார்த்தாக்கா அது போகுது. டெம்பரேச்சர் குறைச்சிட்டே போகிறானுங்க. அதில் உள்ள வெப்பத்தை பறிச்சிட்டே இருக்கானுங்க. டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே இருக்குது. போனால் -273 டிகிரி செல்சியஸில் தான் கம்ப்ளீட்டாக நிற்கிது, ஃப்ரீஸ் ஆகுது, வைப்ரேஷன் ஆகாமல். அதை கண்டுபிடிச்சார் கெல்வின் அப்படிங்கிறவர். வெப்பம் சம்மந்தமாக எல்லாத்துக்கும் அவர் தான். அப்போ இங்கேருந்து தான் நம்ம 0 ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 0 கெல்வின் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். 273 டிகிரி செல்சியஸ்லாம் 0 கெல்வின் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 0 கெல்வின் ஈக்குவல் டு -273 டிகிரி செல்சியஸ். அதான் அப்சொல்யூட்டானா அது மாலிகுலாம் வைப்ரேட் ஆகாமல் நிற்கிதா, அதனால் இதுக்கு பேர் அப்சொல்யூட் 0 அப்படிம்பாங்க. எதை? 0 கெல்வினை. அப்சொல்யூட் 0 தமிழில் சுழி சுழினாவே 0 கம்ப்ளீட்டாக நிற்கிது. சுழி வெப்பநிலை. சுழினா 0 அப்படின்னு அர்த்தம் தமிழில். அப்போ தான் என்ன ஆகுது? கம்ப்ளீட்டாக மாலிகுல் அந்த நீர் மூலக்கூறில் வைப்ரேட் ஆகாமல் நிற்கிது. அதான் ஒரிஜினல் -0 அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தமிழில் சுழி வெப்பநிலை. சுழியம் அப்படிங்கிறதான்
வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்களேன். வெப்பநிலையை புரிஞ்சால் இது முடிஞ்சு போச்சு. கரெக்ட். சரி, அதான் சொல்கிறாங்க 200 இதை தான் சொல்கிறாங்க. 273 டிகிரி செல்சியஸில் 273 பங்காக போட்டோம்னா அதில் ஒரு பங்கு அப்படிங்கிறான். அப்படின்னா அது ஒரு கேள்வி. பின்னத்தில் 273 இதை தான், வேறு ஒன்றும் கிடையாது. சம பங்காக போட்டு ஒரு பங்கு. நீரின் முப்புளி என்பது நிறைவுற்ற நீராவி, தூய நீர், உருகும் பனிக்கட்டி ஆகியவை சமநிலையில் இருக்கும் வெப்பநிலை. 3 நிலையில் இருக்கும். அப்போ 0 கெல்வின் வெப்பநிலை என்பது தனிச்சுழி வெப்பநிலை தனிச்சுழி தான் கரெக்ட். அப்சொல்யூட் 0. வெப்பநிலையின் மற்ற அலகுகள் டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வினை வந்து டிகிரியில் சொல்லக்கூடாது. ஓகேவா? ரைட். முன்னீடு கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆமாவா? ரைட். டெசி, மெகா, இது பீட்டா. 10 பவர்னா 15னா பீட்டா. சரியா? ஃபெர்மி என்ன பார்த்தோம்? ஃபெர்மி மைனஸ், அதுக்கு இன்னொரு பேர் பாருங்க, ஃபெம்டான் இருக்குது. ஃபெர்மிக்கு இன்னொரு பேர் ஃபெம்டா. பிக்கோ மேலே தானே, இங்கே தானே பார்த்தோம். ஃபெர்மி, ஆங்ஸ்ட்ராங்கு, ஆங்ஸ்ட்ரம் இங்கே கொடுக்கல. 10 பவர் -10 கிடையாது. அதெல்லாம் சேர்த்து இங்கே எழுதிக்கங்க ஒரு இடத்துல. ஃபெம்டாவுக்கு இன்னொரு பேர் ஃபெர்மி. அவ்வளோதான். அப்படியே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் 15 ஒன்றுக்கு பக்கத்தில் 15 சைபர் போட்டால் பீட்டா, 15 முழு கேக்கு. சரியா? இது என்ன அர்த்தம்? 15 முழு கேக்கில் அத்தனை முழு கேக்கு. 15 முழு கேக்கில் ஒன்றுக்கு பக்கத்தில் அத்தனை சைபர் போட்டிங்க அப்படின்னாக்கா இது அத்தனை முழு கேக்குன்னு அர்த்தம். 10 பவர் -15 அர்த்தம். ஒன்றுக்கு பக்கத்தில் 15 சைபர் போட்டு அப்படின்னா அர்த்தம் அத்தனை ஒரு கேக்கு எடுக்கணும். அந்த ஒரு கேக்கு அத்தனை சின்ன சின்ன சம பங்காக வெட்டி 1 எடுக்கணும். புரியுதா? ரைட். விதிகள் அதை விட்டுருங்க, இதெல்லாம் நீங்கள் நமக்கு தெரியும். அதாவது ஒரு ஆளோட பேர்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஆளோட பேர், அந்த யூனிட்டை எழுதுனேன் அப்படின்னா ஸ்மால் என் போடணும். ஆளை குறித்தா என்ன பண்ணணும்? கேப்ஸு. அதுமாதிரி சிம்பிள் எழுதுனீங்கனாக்கா கேப்ஸ் என் போடணும். அதுதான், அதை படிச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை. வெர்னியர் ஸ்கேல் என்னது? ரைட். அறிவியல் முறைப்படி எழுதுறது இது. அவ்வளோதான். வெர்னியர் எவ்வளோ வெர்னியர் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி இருக்கும், பார்த்துருப்போம். எவ்வளோ திக்னஸ் வரைக்கும் அளக்கலாம் அப்படின்னாக்கா குறைந்தபட்ச அளவீடு வெர்னியர் ஸ்கேலில் 0.01 சென்டிமீட்டர் வரைக்கும் அளக்கலாம். 0.01 சென்டிமீட்டர் அல்லது மில்லிமீட்டராக இருந்தால் 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் அளக்கலாம். வெர்னியர் ஸ்கேலினுடைய மீச்சிற்று அளவு எவ்வளவு சார்? அது வரைக்கும் அளக்கலாம் துல்லியம். அதுக்கு கீழே போனால் அளக்க முடியாது. அதுக்கு வேறு இதெல்லாம் சுழிப்பிள்ளை அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, விட்ருங்க. அடுத்தது இன்னொன்று என்ன இருக்குது? ஸ்க்ரூ காஜ் இருக்கா? ஸ்க்ரூ காஜ் அது வெர்னியரு. ஸ்க்ரூ காஜ் அதோட சின்னது. அது எவ்வளோ அளக்கலாம்? திருகலவி அது 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் அளக்க முடியும். இது 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும். அதை என்ன 10 பங்காக போட்டு அது வரைக்கும் பண்ணலாம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அப்போ நான் சென்டிமீட்டரில் வந்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 0.00 இன்னொரு 0 வருமா? இன்னொரு 0 வருமா? 10 10 100. நிறை அளக்கிறது. நிறையின் எஸ்ஐ அலகு என்னது? கிலோகிராம். நிறையினா என்ன? ஒரு பொருள் எவ்வளோ சின்ன சின்ன துகள் இருக்குது. ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் இடையில் 12% தான் இருக்குமாமா. இப்போ உள்ள வெள்ளை இது கருமுட்டை அது எவ்வளோ இருக்கும்? அப்போ 78%. 78? ஆமாம், 88% கருமுட்டையும் மஞ்சளும். வெறும் 12% தான். அதே மாதிரி இதெல்லாம் தராசு. நிறை எடை வேறுபாடு நேற்றே சொல்லிட்டேனா?
தேவையில்லை, நீங்கள் பாட்டில் பார்த்துக்க வேண்டியதான். தராசு நிறைய அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய பொது தராசு இதெல்லாம். இது பொது தராசு, காமன் பீம் அப்படிம்பாங்க. அடுத்து இயற்பியல் தராசு, நிறைய அளக்கிறதுக்கு. எங்கே வச்சுருப்பான்? லேபில் இருக்கும் ஒன்று, காலேஜில் ஸ்கூல் காலேஜில் பார்த்துருப்பீங்க. அங்கே நகை கடையெல்லாம் இருக்குல்ல, அங்கே யூஸ் பண்ணுவான். நிறை. அடுத்து எண்ணிலை. இது எல்லா கடையிலையும் இப்போ யூஸ் பண்ணுறான். அப்புறம் எடையை அளக்கிறதுக்கு பயன்படுறது இந்த சுருள்வில் தராசு. இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இந்த பெரிய மூட்டையெல்லாம் எடை போடுவாங்க, இது எடை. அப்புறம் கோழி எடை போடுறது எங்கே? அந்த சந்தையிலலாம், கிராமத்தில் சந்தையில் கோழி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுருப்பான், பிடிச்சி கொடுப்பான், அதில் காட்டும். இது எடை அளக்கிறதுக்கு. நிறைய எடை வேறுபாடு நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, படிச்சுட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. ஸ்மால் ஜி சொன்னேன் இல்லையா? ஸ்மால் ஜின்னா என்ன அர்த்தம்? புவி ஈர்ப்பு முடுக்கம். இப்போ பார்த்தோம்ல, முடுக்கம்னா என்ன? ஒவ்வொரு செகண்டும் அது திசை வேகத்தில் எவ்வளோ மாற்றம் அடையாது, தான் முடுக்கம். சரியா? அதை பற்றி பார்ப்போம், திரும்ப பார்ப்போம், இன்னொரு நாள் பார்ப்போம். முடிச்சாச்சு, இதோட இதெல்லாம் முடிச்சாச்சு. சரியான ஒன்றை போன இதிலே இருந்துச்சு தானே இது 8th. என்ன இது கரெக்டு? எது கரெக்டு? ஃபஸ்ட்டா? இது இல்லை அதானே கரெக்டா? அது தப்பு. ஃபஸ்ட்டு தான் கரெக்டு. அளவுகோல் அளவிட நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படும்? நாடா, மீட்டர். என்னது? நீளம் 1 மெட்ரிக் டன் 10 குவிண்டால். நிறைய அளவிடும் கருவி அல்ல சுருள்வில் தராசு. அது எதை அளக்கும்? எடையை. எடை வேறு, நிறை வேறு. டேஸின் அலகு மீட்டர், நீளத்தின் அலகு. 1 கிலோகிராம் அரிசியினை அளவிட டேஸ் தராசு பயன்படுகிறது. சாதாரண மின்னணு தராசும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சாதாரண தராசும் யூஸ் பண்ணிக்கலாம். பொது தராசு. கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படும் கருவி. அப்படியா? வெர்னியரா தேவை? சரி, வெர்னியர் வச்சு அளத்துக்கலாம். தடிமன் டேப்பு யூஸ் பண்ணலாம். டேப்பு தான், வெர்னியர் கூட இல்லை. டேப்பு அது ரொம்ப சின்னதுக்கு தான் வெர்னியர். டேப்பு வளர்ந்து யூஸ் பண்ணலாம். அது ஒரு வளைய மாதிரி வச்சுருப்பான், அதில் உள்ளே போட்டு எடுப்பான். அது ஸ்டாண்டர்டு. இது மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட பயன்படுகிறது. மெல்லிய கம்பியின் ஆரம். இதுக்கு தான் என்னது வெர்னியர் ஸ்கேலோ ஸ்க்ரூ காஜோ யூஸ் ஆகும். இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை டேஸ் ஆகும். இயற்பியல் தராசு அதில் போய் பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு. கிராம் கணக்கில் இருக்கும். கிராம் மில்லிகிராம் வரைக்கும் வரும். மில்லிகிராம் வரைக்கும் வரும். அடுத்தது சரியா தவறா? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். அப்படியா? என்னது? ஆம்பியர். கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு. எஸ்ஐ அலகா? இல்லை, மீட்டர். அன்றாட வழியில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுவோம். கரெக்டாக? பல டைம் பேசியாச்சு. சரி. இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது. மில்லிகிராம் அளவிற்கு நிறைய துல்லியமாக அளவிட பயன்படுது. கரெக்டு. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 கெல்வின் இடைவெளியாகும். ஆமாம் தானே? கரெக்டு தான், 2 ஒன்று தான். 0 டிகிரி செல்சியஸ் என்பது, ஆமாம் கரெக்ட். அங்கேருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 0 கெல்வின்லேருந்து வந்தீங்கன்னா 273.15 கெல்வின் வந்தீங்கன்னாக்கா அங்கே தான் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகேவா? வெர்னியல் அளவில் உதவியால் 0.1 மில்லிமீட்டர். கரெக்டா? கரெக்டு தானே? 0.1 மில்லிமீட்டர். சென்டிமீட்டர் இருந்தால் 0.01 சென்டிமீட்டர். நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, திருகலவி, ஓகேவா? வெர்னியர் அளவு, சாதாரண தராசு, மின்னணு தராசு. இன்னும் வருதா?
ஒரு பையில் 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்துதல் ஆகும். ஒரு பையின் நிறை 10 கிராம். சரி, கரெக்டு. நிறைன்னு தான் சொல்லணும், எடைன்னு சொல்லக்கூடாது. அன்றாடவில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடையை பயன்படுத்துகிறோம். தப்பு. இது கரெக்டு. 0 டிகிரி செல்சியஸ். கரெக்டு. முழு எண்ணாக மாற்றி எழுதுகிறோம். கரெக்டு தான். கெல்வின். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுகிறோம். செல்சியாவை செல்சியஸ் அளவிற்கு மாற்றும் பொழுது 273 டிகிரியை கூட்டினால் போதும். கெல்வின் அளவுக்கு. ஆமாம், செல்சியஸ் கொடுத்துருக்கான். அப்போ 1 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. கெல்வினுக்கு மாற்றோம்னா 200, அதுக்கு முன்னாடி 273 இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிங்கன்னா கெல்வினாக மாறிடும். 2 வான்பொருட்கள் இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டும் அலையினால். கரெக்டு. ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு ஒரு ஒளியாண்டு. கரெக்ட். அவ்வளோதாங்க மெஷர்மெண்ட் ஓவர்.